அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் அந்த உதவியை யாரால் மிகைக்க முடியும்? அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். உங்களுடைய எஜமானன் அல்லாஹ், உங்களுடைய உரிமையாளன் அல்லாஹ், உங்களை படைத்தவன் அல்லாஹ், உங்களை பாதுகாப்பவன் அல்லாஹ். ஹலில்லாஹு மௌலானா, அல்லாஹ் என்னுடைய எஜமானன் இல்லையா? மூமின்களே, அல்லாஹ் உங்களுடைய அழைப்புகளுக்கு பதிலளிப்பவன் இல்லையா? وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ الدَّعْوَةَ الدَّاعِيَ إِذَا دَعَانِ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நபியே, இந்த அடியார்கள் எம்மை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுக்கு அருகாமையிலே நான் இருக்கிறேன், அவர்கள் என்னை அழைக்கட்டும், அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பான். வஅத்தஸிமு பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஒன்றுபடுங்கள், அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை ஒன்றுபடுங்கள். வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் உங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். வேறு யாருடைய உதவியும் உங்களுக்கு வேண்டாம், வேறு எந்த ராணுவ பட்டாளங்களுடைய உதவியும் உங்களுக்கு வேண்டாம். அல்லாஹ் நாடுவான், குன் ஃபயகுன், ஆகி என்று கூறுவான், அது ஆகிவிடும். அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையில் உறுதியாக நிலையாக இருப்போம். இதுதான் இந்த மூமின் சமூகம் கஷ்டத்திலே, சிரமத்திலே, சோதனைகளே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய ஈமானை பலப்படுத்தட்டும், அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையை அவர்கள் உறுதிப்படுத்தட்டும். இரண்டாவது, அல்லாஹ்விற்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லாஹ்வின் உதவியாளர்களாக வாருங்கள், அல்லாஹ் அவனுடைய படைகளை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். வல யன்சுரன்னல்லாஹு மை யன்சுருஹ், அல்லாஹ்வுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்தே தீருவான். அல்லாஹ்வுக்கு என்ன உதவி? அல்லாஹ்வுக்கு என்ன உதவி? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்தே தருவான். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றி படியுங்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனின் பக்கம் திரும்புங்கள், அல்லாஹ்வுடைய கலாமை உங்களோடு பேச விடுங்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வெற்றி அளிப்பான். நான்காவது, வணக்க வழிபாடுகளில் முக்கியத்துவம் கொடுங்கள். ஃபர்தான தொழுகைகளை அல்லாஹ் கடமையாக்கிய நேரங்களில் நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உதவி செய்வான். குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை முஸ்லிம் சமூகமே, முஃமின் சமூகமே ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பழக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், உங்கள் சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை முஸ்லிம்களுடைய பாதுகாப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதிப்படுத்துவார். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறார்களோ அவர்களின் பாதுகாப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்வான். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றினால் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாரிடத்திலே? அல்லாஹ் பாதுகாப்பான். வணக்க வழிபாட்டிலே உறுதிப்படுங்கள், இரவு வணக்கத்திலே அதிகம் ஈடுபடுங்கள். சோதனையின் காலம், சிரமத்தின் காலம், இரவு வணக்கத்தை தவற விடாதீர்கள். அல்லாஹ் இடத்திலே ஒரு அடியான் அதிகம் நெருங்குவதற்கு முதல் வாரத்திலே அல்லாஹ் இறங்கி வருகிறான். இறங்கி வந்து கேட்கிறான், என்னை அழைப்பவர்கள் இருக்கிறீர்களா? அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். தேவையுடையவர்கள் இருக்கிறீர்களா? தேவையை கேளுங்கள், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன். மன்னிப்பை வேண்டுபவர்கள் இருக்கிறீர்களா? அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் அழைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று மூமின்களே, உங்களுடைய சத்தங்களை, உங்களுடைய குரல்களை, உங்களுடைய உரிமைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உதவி செய்வார். ஐந்தாவது, பொறுமையை கையாளுங்கள். வரக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகளிலே பொறுமையோடு நிலையாக இருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உதவி செய்வார். பொறுமை என்பது பார்த்து சகித்துக் கொண்டிருப்பது அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. பொறுமை நீங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடிய பொறுமை, நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையிலே
குர்ஆன் சுன்னாவின் மீது இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய பொறுமையாளர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை நேசிப்பான், அவர்களோடு அல்லாஹ் இருப்பான். இன்று பார்க்கிறோம், பொறுமை என்பது வீடுகளிலே உட்கார்ந்து கொண்டிருப்பது பொறுமை என்று மூமின்கள் எண்ணிக்கொண்டார்கள். பொறுமை என்பது அதை பார்த்து கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் பொறுமை என்று மூமின்கள் எண்ணிக்கொண்டார்கள். யுத்தத்தின் போது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பாறையை உடைத்து அல்லாஹ் அக்பர் யமனுடைய சாவிகள் இடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. அல்லாஹ் அக்பர், பாரிசுடைய சாவிகள் என்னிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அருகே இருந்த சஹாபாக்கள், சோதனையிலே சிரமத்திலே வாடியவர்கள், நடக்கப் போகிற வெற்றியை அல்லாஹ்வுடைய தூதர் வாக்கு கொடுத்ததற்கு பிறகும் அங்கே அதை பார்த்து பொறுமையாக இருக்காமல் பாரிஸ் வெற்றி கொள்ளப்படும், ரோம் வெற்றி கொள்ளப்படும், யமன் வெற்றி கொள்ளப்படும் என்று பொறுமையாக அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே அடைந்து கிடக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டார்கள், தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார், உங்களை நீங்கள் தயார்படுத்துங்கள், உங்களுடைய சக்தியை வளப்படுத்துங்கள், உங்களுடைய வாகனங்களை தயாராக்கி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய எதிரிகளையும் உங்களுடைய எதிரிகளையும் நீங்கள் அதன் மூலமாக அச்சமுறச் செய்யலாம், பயமுறச் செய்யலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். இறுதியாக எது இருந்தாலும் இது இல்லை என்றால் முஃமின் சமூகத்திற்கு, முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹ் வெற்றி கொடுக்க மாட்டான். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய கயிற்றை குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்து அதிலே ஒற்றுமையாகுங்கள். வலா தஃபர்ரகு, அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே ஒற்றுமையாக வேண்டிய இந்த சமூகம் தங்களிடத்திலே இருக்கக்கூடிய சிறிய கருத்து வேறுபாடுகளை கொண்டு தனித்தனி பாதையில், தனித்தனி குழுக்களில் பயணிக்கக்கூடிய காட்சியை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த நிலைமை மாறானவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு உதவி செய்ய மாட்டான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு வெற்றி அளிக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், வஅத்தியுல்லாஹ வரசூலஹு வலா தனாஸு. அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். குர்ஆன் சுன்னாவிலே வலா தனாஸு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். ஃபதஃஷலு வதத்ஹபு அல்லாஹ் குர்ஆன் சுன்னாவிலே நீங்கள் நிலையாக இல்லாமல் பிரிந்து விட்டால் உங்களுடைய சக்தியை, உங்களுடைய வலிமையை, உங்களுடைய பதவியை, உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு தான் இருக்கின்றார்.